பார்க்க வேலை ஈஸி தான், அது அள்ளி போட வைக்க கஷ்டம்தான். கலவை விடாங்க உடலில் பிடிக்கும். இதை கீழே வைய அந்த சட்டியை இதை தள்ளணுங்க. தூக்க முடியல, இதை மேலே தூக்கி வச்சுட்டு அந்தாக்குள்ள தூக்கி வை. மேலே தூக்கி வச்சுக்கோ, வலி வலி விழுந்துட. சி எவனை என்னமோ செய்வானா வச்சுட்டான். ஏன்னா ஒரு நாள் இப்படி வராது. சி ஐஸே திங்கக்கூடாப்பா ஜென்மத்துக்கு. நாள் ஒன்றும் செய்யாதோடா, ஐஸு தின்னா நாள் ஒன்றும் செய்யாதோ. இல்லை நாள் ஒன்றும் செய்யலையே, மறுநாளில் அது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு 2 ஐஸு தின்னு விட்டேன். வெயில் அடிக்க ரொம்ப நாளாகவே சரி தின்னு பார்ப்போங்க. அது பனிக்கட்டியில் வச்சுருப்பாங்கள, இதுதான் பிடிக்குது. மேலே வரைக்கும் கீழே மேலே கொஞ்சம் மேலே வரைக்கும் போடு. கூம்பு கணக்காக கட்டணும்ல, கூம்பு கணக்கு கட்டணும். நல்லடா ஒரு கம்பு குச்சி வச்சுக்கோ, கம்பு குச்சி எடுத்து வச்சுக்கோ. எவ்வளோ உயரமாக கட்டணும், அதில் தண்ணி நின்று பாயணும் பார்த்துக்கோ. இப்போ எவ்வளோ உயரம் கட்டுனா இன்னும் பாயணும் பார்த்துக்கோ. ஒரு சட்டி இருக்கும் கொண்டு அதில் அள்ளி போடுது. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுட்டா, தண்ணி இருக்கா? தண்ணி ஊற்றினா தான் நிற்கும். இருக்கா? அது கிட்ட வச்சுக்கேன்டா, தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கோன்னு. கீழே கீழே தட்டி விழுந்துடும், அது பக்கத்தில் வச்சுக்கடா. அங்கே சைடு வையேன். இது வச்சேன்னா இது பிஞ்சு பேரும் கட்டின அப்புறம் 1 லட்சம் ஆயிருக்கு இது கட்டுறதுக்கு. தண்ணி அங்கே வச்சுக்கடா, அங்கே எவ்வளோ இடம் இருக்குடா, அங்கே வச்சுக்கடா. தண்ணி அங்கே வை, திண்டு சைடில் அப்புறம் அசிங்கமாயிரும். வேகமாக கட்ட பைசா கிடையாது. 1 லட்சம் ஆயிருக்குங்க திண்டு கட்ட. தெரியுமா எவ்வளோ ரூபா ஆயிருக்கு? இங்கோடி போவேல இந்த கடையில் இவர் இருக்காரான்னு பார்த்துக்கோ. மூட தருவியான்னு கேட்டு போ. இங்கே தரலன்னா அங்கே வாங்கிட்டு வந்துடு. கீழே போடு ஒரு மூடு. இங்கே தரலன்னா அங்கே வாங்கிட்டு வந்துடு. விட்டு கேட்டு போட தூக்கிடுவியா? கீழே வந்துடுற. இதில் 3 வச்சுக்கேன், வச்சுட்டு தூக்கேன்.
தலையில் விழுந்துடாத. எனக்கு ஒரு சிரப்பு வாங்கிட்டு வாடா. சளி மருந்து. குளிர் காய்ச்சல் வர எனக்கு. சளி இருமலுக்கு ஒரு 5 மாத்திரை வாங்கிட்டோம். 10 மாத்திரை அந்த மெடிக்கல் இருக்குல்ல, ஒரு 10 மாத்திரை வாங்கிட்டோம். சளி இருமல் மாத்திரை போட்டால் தான் கேட்கும். அது ஒரு நிமிஷம் தூக்கமாக இருந்துருக்கு. வயிறு வலிக்கு. அடி வயிறில் இருந்தால் குரல் வருது. புண்ணாயிரும் வயிறு. இருமி சரி, யாரோ என்னமோ பண்ணி வச்சுட்டானு தான் நினைக்கிறேன். இப்படி முடக்குதே நம்மள. எனக்கு ஒரு சூடம், ஒரு 10 ரூபா சூட டப்பா வாங்கிட்டோட. ஒரு சூட டப்பா எனக்கு எழுதித்தார். ஒரு சூடம் பொறுத்தி வைப்போம். என்னையும் கணக்கு என்னையும் கணக்கு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லை? செவ்வாய் தானே இன்னைக்கு? செவ்வாய் தானேடா? என்ன பண்ணி வச்சிட்டோம். குறுக்கோட வலிக்கு. அப்படி போட்டு தட்டிடுறேன்டா. கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு என்னைக்கிடா வேலை பார்க்க? எவ்வளோ நாளும் சரி, கடை போட்டு இந்த கரண்டியை வச்சு தட்டி விடு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டைம் பாஸ் பண்ணாத. கடைன்னு போட்டு வைக்கிய அது அப்படியே லேசானு அப்படி சமமாக ஆயிக்கும். இதுக்கப்புறம் கடைன்னு தண்ணி ஊற்றி அப்படியே தட்டு மேலே தான் அப்படி பூசணும். தட்டி காலி பண்ணு. இதெல்லாம் ரொம்ப பைசா வேஸ்ட் ஆகக்கூடாது. நேரத்தை வீட்டில் வேலை நிறையா இருக்குது. சரி, இதை அப்படி போட்டு விடுவோம். தண்ணி நிறைஞ்சோடனே ஒரு பைப்பு வச்சுருவோமா தலைகீழ மத்தியில் வச்சு விடுவோமாடா. பைப்பு தலைகீழ வராப்ப எங்கன்னா வைக்கலாம் பைப்பு. பைப்பு எங்கே வைக்க? மத்தியில் வைப்போம். மத்தியில் அதனால தானே தடையாது வச்சுக்கிட்டுக்கா. மண்ணுக்குள்ளே போட்டு மூடிட்டியா? சின்ன கரண்டி இருக்கா? அப்படி கீழே தட்டு. அப்படி கரண்டி வச்சு உள்ளே தட்டு. அப்படியே குப்பரை தட்டுடா. சரி, அவங்க தண்ணி ஊற்றிக்கோ. ஆமாம், காஞ்சிருக்கு. அப்போ லேசாக தண்ணி வேணுமா ஊற்றிக்கோ. வச்சுட்டு அப்படியே குப்பரை வச்சு தள்ளுடா. அப்படியே வை. அப்படியே வச்சுட்டு அந்த கரண்டி வச்சு தள்ளு. இவ்வளோலாம் கரண்டி வச்சு தள்ளு. அவ்வளோதானே. லேசாக அப்படி அமுக்கி விடு. போதும். பைப்பு தான் எங்கே வைக்கணும்னு யோசிக்கணும். பைப்பு கட்டிட்டு மேலே வந்தால் பைப்பை விட கொஞ்சம் இடம் விட்டுரு. எந்த இடம்னு பார்க்க. அந்த சைடு விடுவோமா? தெற்கு சைடு. நம்ம அங்கே தான் வைக்கணும். தண்ணி அங்கே நிறைஞ்சி பெருகி வரையில் அங்கே போகிறாப்புல. அங்கே மட்டும் கொஞ்சம் விட்டுரு. போடனா அது இருக்கட்டும். அந்த இடம் மட்டும் விட்டுரு. மற்ற இடத்துல போடுவோம். இதை 2 அள்ளி போடு. காப்பியை குடிச்சிட்டு இந்த சைடில் இருந்தே நிரப்பிட்டு வேண்டாம். இந்த சைடு
இந்த சைடு கட்டி படிக்கணும்ல. இங்கே பாதி போடு நான் சொல்லித்தரேன் எப்படி கட்டணும். பாதி போட்டால் எப்படி கட்டணும் கற்றுக்கோல்ல. அதுதான் சொல்லி அங்கே கொஞ்சம் கோணலாக போய்ட்டு சரி இருக்கட்டும். அது கொஞ்சம் நேரம் ஆக்கணும். மண்ணை தோண்டி அப்படி போடு. இந்த சைட்லேருந்தே போடு. அப்போ தானே உனக்கு தெரியும் எப்படி கட்டணும்னு. தண்ணி ஊற்றிக்க. தண்ணி ஊற்றிட்டு அப்படியே குப்பரை தள்ளிடு. தண்ணி ஊற்று. உறங்கிடுது. எல்லாத்துக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பார்க்க தான் ஈஸியாக இருக்குது. கஷ்டம்தான். வயிறோட பிடிக்காது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சிமெண்ட் உறைஞ்சிட்டு ஆரம்பித்தாலே கஷ்டமாக இருக்குது. அப்படி போடு. அந்த உயரத்துக்கு போடுடா. அண்ணா ஒன்று போட்டிருக்க பேர் கிழக்க பூசி இருக்க பேர். அங்கே பூசி இருக்கலடா கிழக்க. அங்கே கிழக்க உயரமா. அவ்வளோ உயரத்து இங்கே போடு. அப்போனா தான் தண்ணி இங்கே நின்று குடிக்கும். அது சரியா? அப்படியே வைக்கக்கூடாது. கூம்பு கணக்காக வைக்கணும்டா. இல்லை 2 சைட்லேயும் பூசணுங்கம்ல. இங்கே கொஞ்சம் சாந்து போட வைப்போம். நேற்று கட்டி விட்ருக்கல்ல. இதை போடு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே பூசி மேலே கொண்டு போ. அங்கே உள்ளது அங்கே தள்ளுடா. இங்கே உள்ளது இங்கே தள்ளுடா. ஒரு கம்பு குச்சி வச்சுக்கடா. கம்பு குச்சி வச்சுக்கோ. அப்படி வைக்கக்கூடாது. நான் எப்படி சொன்னேன், கும்பிடுத கணக்கா வைக்கணும்னு. அப்புறம் இப்படி வைக்க. இங்கேருந்து அங்கே தள்ளு. அதையாண்டா வைக்க. ஐயா அங்கேருந்து இங்கே கூம்பு கணக்கா மேக்க தள்ளு. இங்கேருந்து கிழக்க தள்ளு. ஐயோ கடவுளே. கீழே இருந்து மேக்க தள்ளுடா. மேக்க கூம்பு கணக்கா தள்ளுடா. அப்படி வை. இங்கே மேக்கோடி போடு சாந்து. இங்கேருந்து அங்கே தள்ளு விடு. மேலே பூசாத. மேலே சப்பி விடுத. அப்போ இந்த சைடு வைடா. அப்போ தான் நிற்கும். இந்த சைடு சாந்து போட்டால் தான்டா நிற்கும். இல்லை இங்கே தான் வரும். இங்கே சாந்து போடலாம். இங்கே தானே வரும். நீ தள்ள தண்ணியை ஊற்றாம போடு. அது அவ்வளோவா இல்லை. தண்ணியை ஊற்றாதப்பா. நீ இந்த சைடு போட்டால் தானே அங்கே நிற்கும்டா. நிற்கல. அது வரைக்கும் கெட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் நீ கட்டிடலாம். இந்த மட்டை கம்பா வையேண்டா. சொன்னால் கோவப்படுத. இந்த சைடு வச்சுக்கேண்டா மட்டை கம்பு. வச்சுக்க. அப்போ நாங்கள் நகலாக இல்லை. ஒன்று நான் தான் சொல்லி கொடுக்க மாட்டேன். இல்லை இன்னொரு கம்பு இருக்குது. இதே வச்சுக்கேன். அப்படி வைக்காதடா. இடம் இப்படி வச்சா சப்பையாக போவோம். அப்படி வைடா. கொஞ்சம் யோசிடா. இல்லை இந்த கம்பையாவது வை. கையில் காலில் குத்திடாம. அது அப்படி வை. அப்படி வச்சு அப்படி நின்னா தான் நிற்கும். நின்னோடனே ஓரளவுக்கு நின்னோடனே இப்போ அங்கே இடவெளி இருக்கா கிழக்க? நீ போட்டதெல்லாம் அந்த இடத்துல இடவெளி இருக்காடா கம்பை ஒட்டி? அப்படி இப்போ நின்றுக்கிடும் பாரு. அதான் போடுடா. இப்போ நின்றுக்கிடும். இப்போ நீ தேய்ச்சாலும் அது வந்து சப்பையாக போகுது. புரியுதா? இதே அளவுக்கு நீ மேக்க போடணும். இப்போ போட்டிருக்கலாடா. அதே அளவுக்கு மேக்க அவ்வளோ தூரத்துக்கு போடணும். ஒரு கம்பு குச்சி அளந்து வச்சுக்கோ. அங்கே வரைக்கும் போட்டுறேன். போட்டு அப்படியே இருக்கட்டும். காப்பி குடிச்சிட்டு வந்து எடுத்துட்டு மேக்கையே அதே அளவுக்கு போடணும். புரிஞ்சுட்டாடா? மேக்க லேசாக தோண்டிக்கோ. ரொம்ப கூட தோண்ட வேண்டாம். ஆமாம்.
கம்பு குச்சி வச்சு அளந்துக்கடா, அங்கே எவ்வளோ வேணுமோ இங்கே எவ்வளோ வேணும்னு. அது அளவுக்கு தோண்ட வேண்டாம், நீ ஸ்லோப்பு போட்டல அதே அளவுக்கு ஒரு கம்பு குச்சி அளந்துப்பான்னு. கம்பு குச்சி அளந்து இந்த சைடு வை. அப்போ அந்த சைடு எவ்வளோ அளந்தியோ அதே போல தான்ட்டா இங்கேயே அளக்கணும். அளந்து ஒரு கோடு போட்டுக்கோ அந்த சின்ன கம்பு குச்சி. சரியா சொல்லுத புரியுதா? ம். குச்சி ஒரு கம்பு குச்சி வச்சு நேரம்